அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு பாசிட்டிவ் ஒரு ஹேமர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நேற்று க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்வென்ட்ரி டேட்டா சப்ளை தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 0.515 சப்ளை தான் வந்திருக்கு. அப்படி இருந்துமே கூட ஏன் இறங்கலன்னு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ 0.515ங்கிறது 0.400 விட கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஒரு பெரிய மூமெண்ட் கொடுக்கல. அதே இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் -0.200 6.165 அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, சப்ளையும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் நடந்தது. பட் நேற்று வந்த டேட்டாவில் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை, ஜஸ்ட் ஒரு 0.21 தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு பெரிய ஒரு ஃபாலோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சரிவை ஏற்படலை. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு என்ன நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹேமர் கேண்டிலை பேஸ் பண்ணி, ஹேமர் கேண்டில் தான் நமக்கு தெரியும். ஸோ பையர்ஸ் மேலே கொண்டு நிறுத்துறது தான் ஹேமர் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் மார்க்கெட் ஒரு $0.32 ஒரு அப்சைடு மூமெண்ட்டில் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, க்ரூட் ஆயில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ க்ரூட் ஆயில் இன்னைக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 5292. ரெசிஸ்டன்ஸ் அதே இடம் தான். ரெசிஸ்டன்ஸ் இன்னுமே நான் மாற்றலை. ஏன்னா மார்க்கெட் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இல்லை. இந்த இடத்துல தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 5485 வரைக்கும் தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு நாளைக்கு லீவ், குட் ஃப்ரைடே மார்னிங் செஷனும் லீவு, ஈவினிங் செஷனும் லீவ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல மூமெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த ஹையாக பிரேக் அவுட் பண்ணோம், க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ இந்த ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலோ ஸோ நம்ம பை சைடு மூமெண்ட் போகலாம். ஸோ அதோட டார்கெட் கண்டிப்பாக ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டார்கெட். ஸோ செகண்ட் டார்கெட் இந்த 5585 வரைக்குமே நம்ம எய்ம் பண்ணிக்கலாம் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். இல்லை இப்போ சப்போஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிற மார்க்கெட் இந்த ஹையாக பிரேக் அவுட் பண்ணாமல் கீழே இறங்குனது அப்படின்னா இந்த 5292ங்கிறது பியூர் பாயிண்ட். இந்த இடம் வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட்ஸ் பக்கம் ப்ராஃபிட் கொடுத்துரும். ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் தாராளமாக இன்னொரு 60 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம எய்ம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஈஸியான மார்க்கெட்டாக தான் இருக்கும். சைட்வேஸ் போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஒன்று வாலட்டிலிட்டி இருந்தால் கூட இந்த பிவோட்டுக்கு மேலே வந்துடும். இல்லைன்னா ஒரு ஒன் சைடு இருந்தால் கூட இந்த ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ தாராளமாக அப் சைடு நம்ம ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ணிடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு சப்போர்ட் ட்ரா பண்ணியிருந்தேன் 276.7 தான். ஸோ அதை டச் பண்ணிட்டு நிற்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வரல. ஸோ ஓவர் நைட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. நேற்று கேண்டிலை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப 276.7ங்கிறது அகைன் ஒரு சப்போர்ட் ஜோனா ஒர்க் ஆகும். க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் நேற்று ஹை வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். நேற்று க்ளோஸ் 277.7, ஹை 283.9. ஸோ அதனால் 283.9 வரைக்கும் ஸோ நம்ம ஒரு பை சைட் டார்கெட் அச்சீவ் பண்ணிக்கலாம் நேச்சுரல் கேஸில். ஸோ கோல்டு சொல்லவே தேவையில்லை. கிட்டத்தட்ட ஒரு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 109 பாயிண்ட்ஸ் பக்கம் டாலர் பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு $40 பக்கம் நம்ம அப்சைட் எதிர்பார்க்கலாம். என்ன இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஒரு பிவோட் பாயிண்ட் வரைக்கும் ரிட்டர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் காப்பர். ஸோ காப்பர் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் பை எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணல, இருந்தாலுமே கூட இன்னைக்கு ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம பை சைடு போகலாம். ஸோ நேற்று ஹை 829.50. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் தான் காப்பர்லேயுமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஜிங்க்கு. ஸோ பேஸ் மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இன்னமும் கொஞ்சம் நெகட்டிவ் சைடு தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி லோவாக பிரேக் அவுட் பண்ணால் செல் சைடு போகலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு பை சைட் ட்ரை பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லிங்கிறது கொஞ்சம் பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் நம்ம ஒரு பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைன்னா பிவோட் வந்தால் ஸோ நம்ம பை எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ செல் ஆகிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா கம்மியான ப்ரொடக்ஷன் தான். அதாவது எதிர்பார்த்துருக்கிறது 0.400M.
ஆனால் கிடைச்சிருக்கிற ரிசல்ட் வந்து 0.515, ஜஸ்ட் 0.1 தான் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. இது ஒரு பெரிய என்ன சொல்கிறதுன்னா பெரிய அளவு ப்ரொடக்ஷன் வந்து கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபால்லாம் நம்மளால் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ நாளைக்கு வந்து ஹாலிடேங்கிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மூமெண்ட் இல்லைன்னா ஒரு ஒன் சைடு பை மார்க்கெட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.